இந்த பதிவில் கன்னி ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். முக்கிய கிரக நிலைகள். 2026 பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையின் ஒழுங்கு, பொறுப்பு மற்றும் சீர்திருத்தத்தை முன்வைக்கும். சூரியன் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்வதால் உங்கள் 6ஆம் ஸ்தானம் செயல்படும். இதனால் வேலை, கடமை, உடல்நலம் மற்றும் போட்டிகள் முக்கியமாகும். குரு ரிஷபராசியில் இருப்பதால் அதிர்ஷ்டம், உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்புகள், சட்ட விஷயங்களில் ஆதரவு கிடைக்கும். சனி மீனராசியில் இருப்பதால் 7ஆம் ஸ்தானத்தில் பொறுப்பும் சோதனையும் வரும். உறவுகள் மற்றும் ஒப்பந்தங்களில் பொறுமை தேவை. ராகுகேது நிலை காரணமாக வீடு, வேலை சமநிலை சோதிக்கப்படலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை மிகவும் நடைமுறை சிந்தனையுடன் செயல்பட வைக்கும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களின் மனநிலை சிந்தனையுடனும் சற்று அதிக கவலையுடனும் இருக்கும். சிறிய விஷயங்களையும் அதிகமாக ஆராயும் பழக்கம் அதிகரிக்கலாம். இது சரியா, இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா என்ற எண்ணங்கள் மனதில் ஓடும். இது ஒரு பக்கம் உங்களை மேம்படுத்த உதவும், மறுபக்கம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதம் முழுமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சற்று தளர்த்தி கொள்ள வேண்டும். தவறுகள் மனித இயல்பு என்பதை ஏற்றுக்கொண்டால் மன அமைதி கிடைக்கும். தியானம், மூச்சு பயிற்சி, எழுதுதல், ஜேர்னலிங் போன்றவை மன அழுத்தத்தை குறைக்கும். உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்வதே இந்த மாதத்தின் முக்கியமான தனிப்பட்ட வளர்ச்சி பாடமாக இருக்கும். தொழில், வேலை. பிப்ரவரி 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ஃபாமையில் மிகவும் செயல்பாடுகள் நிறைந்ததாக இருக்கும். வேலை சுமை அதிகரிக்கும், ஆனால் அதே நேரத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். போட்டிகள், டெட்லைன், பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சூரியன் மற்றும் சனி தாக்கம் காரணமாக மேலதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்ளலாம். இதை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் ஒழுங்கு, துல்லியம், திட்டமிடும் திறன் பாராட்டப்படும். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் இந்த மாதம் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். தொழில் செய்பவர்கள், ஊழியர்கள், சட்டம், வரி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதம் நல்ல தொழில் முன்னேற்றத்தை தரும். பணம் மற்றும் நிதிநிலை. பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களின் நிதிநிலை மிதமான நிலையில் இருக்கும். வருமானம் நிலையாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக மருத்துவம், வேலை தொடர்பான செலவுகள், கடன் திருப்பி செலுத்துதல் போன்றவற்றிற்கு பணம் செலவாகலாம். குருவின் ஆதரவால் வெளிநாட்டு தொடர்புகள், கல்வி அல்லது சட்ட விஷயங்கள் மூலம் சில நிதி நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதம் பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பு பழக்கத்தை கட்டாயமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் பண விஷயங்களில் தெளிவான எல்லைகள் அவசியம். பணத்தை பற்றிய கவலை அதிகரிக்கலாம், ஆனால் திட்டமிட்ட செலவு மேலாண்மை இருந்தால் நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கு 6ஆம் ஸ்தானம் செயல்படுவதால் உடல் சோர்வு, ஜீரண கோளாறு, குடல் தொடர்பான பிரச்சினைகள், தோல் அல்லது நரம்பு சோர்வு ஏற்படலாம். மன அழுத்தம் உடல் பிரச்சினைகளாக வெளிப்பட வாய்ப்புள்ளது. உணவு முறையில் ஒழுங்கு மிகவும் அவசியம். நேரத்திற்கு உணவு, போதுமான நீர், தூக்கம் ஆகியவற்றை தவறவிடக்கூடாது. அதிக வேலை செய்து உடலை அலட்சியம் செய்வதை தவிர்க்க வேண்டும். யோகா, நடைப்பயிற்சி, பிராணாயாமம் உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும். சிறிய பிரச்சனைகளையும் உடனே கவனித்தால் பெரிய பாதிப்புகளை தவிர்க்கலாம். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் பொறுமை மிக முக்கியம். சனி 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவியிடையே பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். சிறு குறைகள் பெரிதாக தோன்றலாம். விமர்சனத்தை குறைத்து புரிதலை அதிகரித்தால் உறவு வலுப்படும். வேலை அழுத்தம் காரணமாக குடும்பத்திற்கு நேரம் குறையலாம். இதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் பேசப்படலாம், ஆனால் தாமதம் ஏற்படலாம். காதல் உறவுகளில் நடைமுறை சிந்தனை அதிகரிக்கும். உணர்ச்சியை வெளிப்படுத்த மறந்துவிடக்கூடாது. பொறுமை, நேர்மை, திறந்த பேச்சு இந்த மாதம் உறவுகளை காக்கும். பரிகாரம் மற்றும் வழிபாடு. பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் புதன் பகவானின் அருளை பெறுவது முக்கியம். புதன்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்து அருகம்புல் சாற்றுவது நன்மை தரும். ஓம் புதாய நம மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பது புத்தி தெளிவு, மன அமைதி, பேச்சு திறனை மேம்படுத்தும். விஷ்ணு வழிபாடு மற்றும் துளசி தானம் நல்ல பலனை தரும். பச்சை நிற உடைகள், பச்சை பயிறு தானம் செய்வது புதன் தோஷத்தை குறைக்கும். ஏழைகளுக்கு கல்வி உதவி அல்லது புத்தகம் தானம் செய்வதும் நன்மை தரும். ஆன்மீக ஒழுக்கம் இந்த மாதம் மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையில் ஒழுங்கை உருவாக்கும். மொத்த சுருக்கம். பிப்ரவரி 2026 மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு உழைப்பு, பொறுப்பு மற்றும் ஒழுங்கை கற்றுத்தரும் மாதமாக இருக்கும். தொழில் மற்றும் உடல் நலத்தில் கவனம் அவசியம்.
அதிக கவலை இல்லாமல் நடைமுறை சிந்தனையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை வழங்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.